வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா 16 வயது நிலை படத்தில் மயிலை ஏமாற்றி விட்டு சென்ற டாக்டரா இது. இவர் என்ன ஆனார் தெரியுமா? இவருடைய புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. அந்த புகைப்படத்தில் அவருடைய தற்போதைய பரிதாப நிலை வெளியாகியுள்ளது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 16 வயது நிலை படத்தில் டாக்டரை பற்றி பலருமே அறியாத தகவல் தற்போது இணையதளத்தில் வைரல் ஆகி வருது. தமிழ் சினிமா உலகத்தின் இயக்கத்தின் இமயமாக பாரதி ராஜா அவர் இயக்கத்தில் வெளிவந்த முதல் திரைப்படம் தான் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது 16 வயது நிலை திரைப்படம். இந்த படத்துல நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி உட்பட பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல ரஜினி பாத்தீங்கன்னா பரட்டை என்ற கதாபாத்திரத்திலையும், கமல் சப்பானி என்ற கதாபாத்திரத்திலும் நடிச்சிருந்தாரு. ஸ்ரீதேவி மயில் கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. படத்துல மயில் ஆசிரியராகவும் நல்ல படித்தவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. ஆனா சப்பானி மயிலை விரும்புகிறார். வில்லனாக பரட்டை ரஜினி நடித்திருந்தார். மயிலை அடையாள வேண்டும் என்று பரட்டை நினைக்கிறார். எப்படியோ சப்பானி பரட்டையை கொன்று விடுகிறான், காப்பாற்றி விடுகிறாள். இறுதியில் சப்பானியை போலீஸ் கைது செய்து சொல்றாங்க. அப்போது ரயில் ஸ்டேஷன்ல மயில் பாத்தீங்கன்னா சப்பானி வரும் வரை வாழ்நாள் முழுவதும் காத்திருப்பேன் என்று கூறுகிறாங்க. இதுவே படத்தினுடைய மீதி கதை. மேலும் இந்த திரைப்படத்துல ரஜினி, கமல் நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் பாராட்டை பெற்று தந்தது. முதல் படத்திலேயே பாரதி ராஜா மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நடிகரும் இந்த படத்தில் நடித்தார்கள் என்பதை விட வாழ்ந்தே இருந்தாங்கன்னே சொல்லணும். அந்த வகையில இந்த படத்தில் டாக்டர் கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் நடிகர் சத்யாஜி. இவர் கர்நாடகாவை சேர்ந்த திரைப்பட கல்லூரியில் தங்க பதக்கம் வென்றார். இவரை பற்றி செய்தித்தாள்களில் பாரதி ராஜா பார்த்திருக்கார். அதற்கு பிறகுதான் இவரை 16 வயது நிலை படத்தில் டாக்டர் கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டாராம். இந்த படத்தில் இவர் பேசும் ஆங்கிலம் பார்வையாளர் மத்தியில் பிரமிக்க வைத்ததோடு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாரு. இன்னும் 16 வயது நிலை டாக்டரை யாராலுமே மறக்க முடியாது என்றே சொல்லணும். மேலும் இந்த படத்திற்கு பிறகு தமிழ் சினிமா உலகில் ஒரு கலக்குவார் என்று எதிர்பார்த்தார். ஆனா இந்த படத்திற்கு பிறகு இவருக்கு சரியாக பட வாய்ப்புகள் அமையவில்லை. பிறகு இவர் சீரியலில் நடித்து கொண்டு வந்தார். கடைசியாக 2022ஆம் ஆண்டு ஒரு கன்னட படத்தை இயக்குவதாக பேட்டியளித்திருந்தார். அதற்கு பின்பு இவரை குறித்த தகவல் எதுவுமே பெரியதாக வெளிவரவில்லை. இந்த நிலையில சோசியல் மீடியாவில் 16 வயது நிலை திரைப்படத்தில் நடித்த டாக்டர் அவர்கள் இறந்து போயிட்டதாக ஒரு வதந்தியான செய்திகள் பரவி வந்துச்சு. எல்லோருமே நம்பினாங்க. கொஞ்ச நாளாவே இவர் ஆள் அடையாளம் தெரியாம காணாம போயிருந்தது. ஒருவேளை இறந்து போயிட்டாரா, என்ன ஆனார்னே தெரியாம இருந்தாங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா இவர் இறந்து போயிட்டானே எல்லா ரசிகர்கள் பிரபலங்கள் எல்லாருமே நம்பினாங்க. ஆனா இப்போது ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னுடைய பத்தி நிறைய வதந்திகள் வருது, நான் இல்லைன்னு நிறைய பேர் வதந்திகள்லாம் கிளப்புனாங்க. ஆனா நான் நலமுடன் இருப்பதாக, சின்ன எனக்கு உடல்நலம் சரியில்லாமல் பெரிதாக மீடியாவில் எதுலையுமே தலை காட்டாமல் இருந்து வந்திருக்கேன். அதற்கு நான் இறந்து போயிட்டேன்னு இப்படியெல்லாம் செய்தி போடுவது ரொம்ப மன வேதனையாக இருக்குன்னு அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.